श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः। இதுவரைக்கும் மோட்சம், அந்த யாருக்கு மோட்சம் ஜீவனுக்கு அது எப்படி கிடைக்கும்னா, அதாவது நித்திய சம்சாரிகளுக்கு உண்டா, நித்திய சம்சாரின்னு ஒருத்தன் உண்டா, அவளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது, இத மாதிரி என்னென்ன விசாரம் வந்ததோ அதெல்லாம் முடிச்சுட்டார். இந்த பிரசக்தமாக இப்ப விசேஷமான விஷயம், மோட்சத்துக்கு உபாயம் எது, மோட்சத்துக்கு உபாயம் எது அப்படின்னு நிரூபிக்கணும். அதுக்கோசரம் எப்ப பிரவர்த்திக்கிறார் சுவாமி. இதுல எல்லாருக்கும் தெரியும், பக்தி அப்படிங்கிறது தான் உபாயம், பக்திங்கிறது தான் உபாயம் எல்லாருக்கும் தெரியும். இந்த பக்திங்கிறது உபாயம்னாக்கா என்னது ஒரு பக்தி? அது அந்த பக்தின்றது என்னதுன்னு கேள்வி வரும். மொழி இப்ப லோகத்துல கை கூப்பினாலும் பக்தின்னு சொல்றோம். பகவான மனசுல நினைக்கிறான் ஒருத்தன், அதுவும் பக்தின்றோம். ஒருத்தன் போய் பெருமானை சேவிச்சுட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கிறான், அப்படி சேவிக்கிறவனையே பக்தன் அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையிலேயே பக்தின்னு என்ன அர்த்தம், எது அது பக்தின்றது அப்படின்னு கேள்வி வருது. இது நம்ம சித்தாந்தத்துல ஞானம்தான் ஒரு பக்தி அப்படின்னு சொல்றோம். அந்த பக்தி ஞானம்ன்றத பக்தின்னா எப்படி அப்படின்னாக்கா, ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்றோம். நம்ம என்ன நம்ம உணர்ச்சி நமக்கு உண்டாகிறதோ, நம்ம மனசுல எத்தனையோ உணர்ச்சிகள் உண்டாகிறது, எல்லா உணர்ச்சிகளுமே ஞானத்தினுடைய நிலைகள் தான். இச்சா துவேஷ பிரயத்னாக சுகம் இதரதபி ஞானத்தோ நாதிரிக்ஷாக அப்படின்னுட்டு அத்ரவிய சரத்துல சுவாமி சாதிக்க போறார். இச்சை, துவேஷம், சுகம், இந்த மாதிரி என்னவாலும் தெரியும், எல்லாமே ஞானத்தினுடைய ஒரு நிலைதான் அப்படின்னு சாதிக்க போறார். அதுலயும் இப்போ இந்த பக்தி அப்படின்னு சொன்னாக்கா அது என்னது அது அப்படின்னா, பிரீதி ரூபமான ஒரு ஞானம் இருக்கு பாருங்க, அதுதான் பக்தி அப்படின்னு சொல்ல போறேன். பிரீதி ரூபமான ஒரு ஞானம் அதுதான் பக்தி அப்படின்னு சொல்லணும். அப்படின்னாக்கா இப்போ ஒருத்தன் தான் அப்பா அம்மா கிட்ட பிரீதியா இருக்கான், தான் ஆச்சாரியர்கிட்ட பிரீதியா இருக்கான், தன்னுடைய கிரகிணி கிட்ட ஆண்டையார்கிட்ட பிரீதியா இருக்கான், தன் குழந்தைகள்கிட்ட பந்துக்கள் கிட்ட இப்படி எல்லாம் பிரீதியா இருக்கானே. இப்ப இந்த பிரீதிக்கெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னா, அந்த பிரீதி வேற இந்த பிரீதி வேற. அந்த ஒவ்வொன்றுத்துக்குமே நாங்க மாத்தி சொல்லிட்டோம், ஒரு வார்த்தை சொல்லிட்டோம். என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, இத மாதிரி பிரீத்தி அப்படிங்கிறது உண்டு, பிரீத்திங்கிறது உண்டு. அந்த பிரீத்தின்றது கூட எப்படிப்பட்ட பிரீதி அப்படின்னு பார்க்கணும். பிரீத்தி ரூபமான தியானம் பக்தி நித்யபிதீயதே அப்படின்னு இருக்கு. அதாவது பிரீத்தி ரூபமான அனுத்தியானம், எப்பொழுதும் தியானம் பண்ணிட்டே இருக்கிறது. பிரீதியான தியானம், பிரீதியான ஞானம், அதுதான் பக்தி அப்படின்னு சொல்ல போறோம். அதுல ஒரு பதம் பாருங்க, தியானம் அப்படின்னு இருக்கு. உபாசனம், தியானம், வேதனம், வித்யை, இத மாதிரி இருக்கு. அனுஸ்மிருதி, ஸ்மிருதி, இந்த மாதிரி வாக்கியங்கள் அத்தனையுமே பக்தி யோகத்தை சொல்றது. அதுல தியானம் அப்படின்னு சொல்றது கூட, ஒருத்தன் மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கான், அப்போ யமனையே நினைச்சு பயந்துட்டு இருக்கான். இப்ப அதுவும் ஒரு தியானம் மாதிரிதான் இருக்கு, ஆனா அதை தியானம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒருத்தன் தன்னுடைய குழந்தையே நினைச்சிட்டு இருக்கான், தன்னுடைய பேரன் பேத்திகளை, தன்னுடைய கிரகணிய வாழையே தியானம் பண்ணிட்டு இருக்கான்னா அந்த தியான சத்தம் அங்க வராது. அதனாலதான் நாரத பக்தி சூத்திரத்தில் சொல்லும் பொழுது, உத்கிருஷ்ட வஸ்துனி
நிர்திசய பிரீத்திஹி பக்திஹி அப்படின்னு அவ சொல்ற பக்தி சூத்திரக்கார. அதாவது வசந்த ஒரு வஸ்து, அந்த வசந்த வஸ்துவில எல்லையற்ற அதுக்கு சமம் இல்லாத ஒரு பிரீதி காமிக்கிறோம் பாருங்க, அதுதான் பக்தி அப்படின்னு சொல்றோம். எல்லா பக்தியும் பக்தி இல்லை, எல்லா தியானமும் தியானம் இல்லை. ஒரு உத்கிருஷ்டமான வஸ்துவா இருக்கணும். அந்த உத்கிருஷ்டமான வஸ்துன்றது பார்த்தோம்னாக்க தேவப்பெருமாள் அல்லது ரங்கநாதன் அல்லது திருவேங்கடமுடையான், ஏதோ ஒரு பெருமாள், கடைசி பட்சம் சிவன் நாராயணன். அந்த பகவான் கிட்ட நமக்கு அது உத்கிருஷ்டமான வஸ்து. அதை காட்டிலும் உத்கிருஷ்ட வஸ்து எது இருக்கு? பகவானை காட்டிலும் உத்கிருஷ்டமான ஒரு வஸ்துன்னு சொன்னோம். அந்த உத்கிருஷ்டமான வஸ்துங்கிறது லோகத்துல அவாவாளுடைய மனோ அபிப்பிராயத்துக்கு அனுகுணமா எதோ உத்கிருஷ்டமா இருக்கலாம். ஆனால் நாம எதை உத்கிருஷ்டமா பார்க்கணும் அப்படின்னாக்கா, பிரமாண சித்தமான வஸ்து தான் நமக்கு உத்கிருஷ்டமானது. நம்ம மனோனிஷ்டமான வஸ்து உத்கிருஷ்டமானதுன்னு சொல்லக்கூடாது, பிரமாண சித்தமா இருக்கணும். பிரமாண சித்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இந்த சாஸ்திரங்கள் பிரதானமானது. சாஸ்திரங்கள் அலௌகிகமான விஷயத்துல சாஸ்திரங்கள் என்ன சொல்றதோ அதுதான் நமக்கு பிரமாணம். சுவாமி இங்க அதை சாதிக்க போற. இது நூற்றுக்கணக்கான வேத வாக்கியங்கள் சொல்றது, வேதங்கள் சொல்றது அப்படின்னு சொல்ல போறேன். அதனால ஒரு உபாயம் அப்படின்னு சொன்னாக்க பக்தி தான் உபாயம். அந்த பக்தின்னு என்ன அர்த்தம்னாக்க, அது 3 பேர் விஷயத்துலதான் பொதுவா பக்தின்னு நிற்கும். ஒண்ணு பெருமாள், 2வது ஆச்சாரியர், 3வது தாயார் தோப்பனர். தாயார் தோப்பனர் இவா 3 பேர் தான். நான் இவட்டடின்னு சொல்றேன்னு நினைக்கிறேன். இந்த ஆச்சாரிய கோடின்னு ஒண்ணு சொல்லுவா, இது உபன்யாசம் மாதிரிதான் இருக்க போறது. ஆச்சாரியன் அப்படின்னாக்கா 6 பேர் ஆச்சாரியாளாம் ஒருத்தனுக்கு. 6 பேர் யார் அப்படின்னா, பெருமாள், பெருமாள் சொன்னதுனால தாயார் வரையும் அடங்கிடுவா. அதுக்கப்புறம் நம்ம தாயார் தோப்பனார் பெற்றோர்கள், அதன் பிறகு ஆச்சாரியன், அதன் பிறகு மாமா அம்மான், அது கடைசியில உபாத்தியாயம் பண்ணி வைக்கிறார் பாருங்க, கல்யாண கார்த்திகள் பண்ணி வைக்கிறாரு பிரகஸ்பதி அவர். இப்படி 6 பேருக்கு ஆச்சாரிய ஸ்தானம் சொல்றாரு. அதுல யாரு வசந்தவா அப்படின்னாக்கா, இந்த பிரகஸ்பதின்னு சொன்ன பாருங்க, அவர் கல்யாண கார்த்திகைக்கு வருவார், அவர் பண்ணி வைப்பார். அதனால அவர்கிட்ட ஆச்சாரிய பக்தி நமக்கு இருக்கணும். அவ்வளவுதான். ஏன் அப்படின்னாக்கா, அவர் பண்ணி வச்சிருப்பானாக்கா வாத்தியார் எல்லாத்தையும் சுட்டின்னு போட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது பாக்கியம், நம்ம நிச்சயப்படி பண்ண போறோம். கல்யாணம் கார்த்திகை நம்ம ஜீவனத்துல 2 பொண்ணு பெற்றுட்டோம், இல்ல ஒரு பொண்ணோ ஒரு பிள்ளையோ ஏதோ ஒரு வாடி கல்யாணம் பண்றோம். அவளுடைய அனுகிரகத்துல மன சந்தோஷமா ஆசீர்வாதம் மட்டும் போனாக்கா காலாகாலமும் அந்த குழந்தைகள் நல்லா இருக்கும். அதுக்கு அவளுக்கு கொடுக்கணும், சமர்ப்பிக்கிறோம் ஆசையா, அவ்வளவுதான். அதனால அவரை தூஷிக்க கூடாது. பிரகஸ்பதி கிட்ட அவ்வளவு பக்தியா இருக்கணும். அதனால அவர் ஒதுங்கிடுவார். இந்த கல்யாண கார்த்திகைக்கு வேண்டிதான் அவர், மற்றபடி ஒதுங்கி போயிடுவார். அடுத்தது மாதுளர், அம்மாவுக்கு தமையனோ தம்பியோ. அதனால அவகிட்ட இதுவாக முதல் நமக்கு உறவுன்னா மாதுளர் தான். அம்மா வழியில மாதுளரும் மாமாவும், அப்பா வழியில அத்தை, ஏன்னா நேர ரத்த சம்பந்தம். அதனாலதான் இன்னைக்கும் பாருங்க, அம்மாவுடைய ஆசீர்வாதம் தான் முதல்ல பண்றது. மாமனாருடைய ஆசீர்வாதம், அடுத்தது அம்மானுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு. எந்த கல்யாண கார்த்திகை பண்ணாலும் முதல்ல மாமனாருடையது, அதன் பிறகு யாருக்கு பண்றோமோ அவன் மாமாவுடைய ஆசீர்வாதம் அது வரும். அதனால அந்த மாமான்றவர் இந்த ஒரு காரணம், கூட பிறந்தவர்ன்றதுனால அதனால அவரும் ஒதுங்கிடுவார். அதுக்கப்புறம் பெருமாள் இருக்க, ஆச்சாரியர், அப்பா அம்மா இருக்கா, ஆச்சாரியர் இருக்கா, அவளுக்குள்ள யார் வருவா அப்படின்னு கேள்வி வரும். அதுல பெருமாள் என்னைக்கு மேல இருக்க, அவரை விட்டுடுங்க, அவரை விட்டுடுங்க. மாமனாரும் சரி, மாமனாரும் ஒரு ஆச்சாரிய ஸ்தானம் உண்டு. அந்த பெருமாள் சொல்றதுக்காக மாமனார் சொல்றது நல்லது. அந்த மாமனாரும் கொஞ்சம் பிடிக்கிடுவார். அதோட பொண்ணை கொடுத்துருக்காரு, பொண்ணை கொடுத்ததுனால அந்த எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு பொண்ணை கொடுக்கறதுன்றது
நம்ம அனுபவிச்சிருக்கோம் இல்லையோ. இன்னைக்கு நாம நன்னா இருக்கோம்னாக்க அந்த ஒரு கிரகிணி வந்ததுனாலதான் நமக்கு லட்சுமியே சேர்றது, ஐஸ்வர்யமே சேர்றது. ஒரு தாயான்னு ஒருத்தர் இல்லைன்னாக்கா, ஆம்பையான்னு ஒருத்தர் இல்லைன்னாக்கா நமக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆகையினால ஒரு ஆண்மையான இருந்தான்னா அதுதான் நமக்கு பாக்கியத்தை கொடுக்கறது. அதனால அதை நம்ம அங்கீகரிச்சு ஆகணும். அதனால அவளால தூஷிக்க கூடாது, மாமனாரே பண்ண கொடுத்தாரு, அதனால தூஷிக்க கூடாது. அதுக்கோசரம் மாமனார் வசதியா சொல்றது. அதனால அவரும் விளக்கிடுவார். இப்ப மேல இருக்கிறது என்ன, மீதி 3 பேர் ஆச்சாரியர், அப்பா அம்மா. அதுல அப்பா விளக்கிடுவார். என்ன ஆச்சரியமா இருக்கும், அப்பா விளக்கிடுவார். இதுல அப்பா விளக்கிடுவார்னாக்கா என்ன அர்த்தம்னாக்க, அவர் ஜென்மாவை கொடுக்கிறார், படத்து விடுவார் எல்லாம். ஆனால் இதுல பராசரர் சத்தியவதி கிட்ட வியாசரை பெத்தண்டார். வியாசர் என்ன பண்ணினா, குழந்தை ரிஷியனுடைய குமாரர் பல பலன்னு ஜொலிக்கிற சத்தியவதிக்கு சந்தோஷம் தானே, தன்னுடைய பிள்ளையாச்சே குழந்தைய அணைச்சிக்கணும்னு போறா. குழந்தை ரிஷிகுமார்னா வளர்ந்துருச்சு. உடனே வியாசர் என்ன தொடாத அப்படின்னு, ஏன்னா நீ சம்பள பெண், அதனால நீ என்ன தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அவ கஷ்டப்பட்டு மனசு கலங்கி நிக்கிறா. அப்போ பராசரர் சொல்றேன், தாரணாத்து துக்க சகநாத்து தயோர் மாதா கரியசி அப்படிங்கிற. தாரணாத்து தரிக்கிறதுனாலையும், தரிக்கிறா ஆண்டு அம்மான்றவோ 10 மாசம் எப்படி தரிக்கிறா. துக்க சகநாத்து குழந்தை கர்ப்பத்துல தரிக்கச்சேவும் சரி, பிறந்த உடனே அந்த பிறந்ததுல இருந்து அவ இருக்கிற பரியந்தமோ அந்த குழந்தை இருக்கிற பரியந்தமோ அவ குழந்தையினுடைய துக்கம் சுகம் எல்லாம் தந்துன்னு பார்த்துப்பாவு. தாயாரை பத்தி எவ்வளவு நாளும் சொல்லிட்டு போலாம். அதனால அவளை அவ்வளவு விசேஷமானவோ, அவ்வளவு விசேஷமானவோ தாயார்ன்றவோ. ஆகையினால தகப்பனார் தானா விளக்கிடுவார். மீது 2 பேர் இருக்கா, அப்பா வஸ்தியா, ஆச்சாரியர் வஸ்தியா, தாயார் வஸ்தியா அப்படின்னாக்கா எல்லாரும் என்ன சொல்லுவா, ஆச்சாரியர் தான் வஸ்தின்னு சொல்லுவான். ஏன்னாக்கா நம்மளுடைய ஞானாந்தகாரம், ஞானத்தினுடைய இருட்டு, நமக்கு ஞானம் இல்லாம அஜ்ஞானத்துல வளர்ந்து இருக்கோம் இல்லையோ, அதெல்லாம் போக்கடிச்சு நல்ல மார்க்கத்தை கொடுத்து நல்ல புத்தியை கொடுத்து தீர்க்க பந்துவாக மோட்ச பரியந்த ஆக்ஷன் போறவராச்சே, அதனால அவர் தான் வஸ்தின்னு எல்லாரும் சொல்லுவார். ஆனால் கௌதமரை ஒத்துக்க மாட்டேன்ட்டார். ஏன்னா அந்த ஆச்சாரியர் சொன்னதை கேட்டு கிரகிச்சு நம்ம உபாயத்தை அனுஷ்டிக்கணும்னா அதுக்கு தாயாருடைய போஷணம் முக்கியம். அவ நம்மளை போஷிச்சு வளர்க்கணும். நம்மள அவ போஷிச்சு வளர்த்தாதான் நமக்கு மேல மேல ஞானம் வரும். அந்த ஒரு கேட்கறதுக்கு கூட ஒரு பேசணும் முடியும். ஆச்சாரியரை சேவிச்சு பேசணுமே, அவர்கிட்ட பிரார்த்திக்கணுமே, அதுக்கும் சக்தியை கொடுத்தவோ இவதான், அதுக்கும் வார்த்தையை சொல்லி கொடுத்தவோ இவதான். எல்லாம் அவ்வளவுதான் ஆரம்பிச்சிருக்கிறா. அதனால தாயார் தான் பிரதானம். ஆச்சாரிய சிரேஷ்டோ குருணாம் மாதா இத்தியேகே மாதா இத்தியேகே அப்படின்னு சூத்திரம் கௌதமர் சொல்றார். அவர் சொல்றார், ஆச்சாரியர்கள்ல அதாவது குரு அப்படின்ற வகையில இத்தனை பேர் இருந்தாலும் இதுல ஞானத்தை உபதேசிச்ச ஆச்சாரியன் தான் வஸ்தி. ஆனால் சில பேர் என்ன சொல்றான்னாக்கா மாதா இத்தியேகே, மாதா தாயார் தான் வசந்தவோ, அவதான் வசந்த ஆச்சாரியர். அதனால என்னாச்சு, அப்பா அம்மா ஆச்சாரியர் இதுதான் யாரும் முதல்ல சேவிக்கிறது அப்படின்னு அம்மாவை சேவிச்சிடும், தாயார முதல்ல சேவிச்சிடும். சம்பிரதாயத்துல ஒண்ணு ஒத்துட்டு இருக்கா, சன்னியாசாசனம் வாங்கிட்டா கூட தாயார் எதிர வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, சன்னியாசம் வாங்கிட்டார் ஒருத்தர், அவர் தாயார் எதிர வந்துட்டாருன்னா அந்த தாயார சாஷ்டாங்கமா சேவிச்சே ஆகணும், தாயார சாஷ்டாங்கமா சேவிச்சே ஆகணும். ஏன்னா அவ்வளவு தர்மசாஸ்திரம் வசதியா சொல்லி கொடுத்து தாயார். அதனால மாதா இத்தியேகே மாதா இத்தியேகன்னு 2 வாட்டி அடிச்சு சொல்லிட்டு போயிட்டார் கௌதமர். அதனால அவ்வளவு விசேஷம். ஆகையினால இந்த பக்திங்கிறது அப்பா அம்மா கிட்ட, ஆச்சாரியன் கிட்ட, பெருமாள் கிட்ட, இவா கிட்ட வர்றதுதான் பக்தி.
அதுலயும் ஒரு சுவாரஸ்யம் பாருங்கோ, ஆச்சாரியர்கிட்ட பயபக்தியோட இருப்போம்னு வரும் நமக்கு. அதே பெருமாள் கிட்ட பயம் கொஞ்சமா இருக்கும், பக்தி அதிகமா இருக்கும். அம்மா கிட்ட பயம்ன்றதே இருக்காது, பக்தி ஒன்றுதான். அந்த பக்தி கூட பிரீத்தி, அந்த பக்தி நமக்கு சொல்ல தெரியாது, பிரீத்தி. இப்பெல்லாம் நினைச்சு 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 நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். அம்மா இருந்த பிறகுதான் ஒன்னும் பண்ணலையே, என்ன பண்ணினா அவளுக்கு? அவ நமக்கு பண்ணதே கைமாறு பண்ண முடியாது. ஒரு சந்தோஷமா வச்சுட்டு இருக்கலாமே, சுவாதீனத்துல சண்டை போட்டிருப்போம், வெய்வோம், ஏதோ பேசுவோம். ஆனா இப்ப இல்லைன்னு எவ்வளவு ஏக்கமா இருக்கு. ஒரு உடம்பு சரியில்லைன்னா அம்மான்னு தானே வருது. பெரியவாச்சான் பிள்ளை திருமாலை வியாக்கியானத்தை சொல்லச்சே, ஒருத்தன் அம்மாவை அடிக்கிறதுக்கு துரத்தின்னு வரான், அம்மாவை அடிக்க ஓடி வரான். வரச்ச தடிக்கு கீழே விழுந்துட்டான். தடிக்கு கீழே விழுந்தவன் அப்பவும் அம்மாவா அப்படின்னு அவன் கத்துறான். அது அனிச்சை செயல், ஆனாலும் வருது அவனுக்கு. காரணம் மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கு, எங்க அம்மா அப்படின்றது என்னைக்கும் அது. நம்ம என்ன நேரம் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு பொண்ணு குழந்தை பொண்ணோ பிள்ளையோ இன்னும் வளர்த்துறோம். அந்த குழந்தை அப்பா கிட்ட ஆசையா இருக்கும், ஆனால் அம்மாவையே பிடிச்சிட்டு இருக்கோம். அம்மாவோட தான் தூங்கணும், அம்மா தன்னை தவிர்த்து வேற யாரும் திக்க கூடாது. ஏன்னா அந்த அம்மா கிட்ட அம்மான்னு நினைச்சு ஒரு பொசன்சிவ்னஸ் வந்துடுறது, எங்கம்மா எங்கம்மா அப்படின்னு இருக்கு. அதனால இப்படி வசந்த ஒரு இது. அதனால இவாகிட்ட எல்லாம் நம்ம பிரீதியா இருக்கணும். அதே கேள்வி கேட்டீங்க, கிரகிணி கிட்ட பிரீதி இருக்கே, புத்திரன் கிட்ட பிரீதி இருக்குது, அதுக்கெல்லாம் பேரு அந்த அர்த்தம் இல்லை. கிரகிணி கிட்ட ஒரு பிரீதினா அதுக்கு காதல் அப்படின்னு பேரு. பந்துக்கள்கிட்ட இருக்கிறதுக்கு அந்த பிரீதிக்கு பேர் பந்தம் அப்படின்னு தான் பேரு. புத்திரன் கிட்ட பிள்ளைகிட்டயோ பொண்ணு கிட்டயோ பிரீதினா அதுக்கு வாஞ்சா, வாஞ்சை அப்படின்னு பேரு. அது ஒரு தனி பாசம், வாத்சல்யம் அப்படின்னு சொல்றது. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஆனால் பெருமாள் கிட்ட இருக்கிறதோ இல்லையோ, அதுக்கு மட்டும்தான் பக்தி. அதுவும் உத்கிருஷ்டமான விஷயத்துல இருக்கிறது. படிப்படியா அம்மா, அப்பா, ஆச்சாரியர், பெருமாள் அப்படி பார்த்துட்டே போங்க. பார்த்துட்டே போனாக்க அந்த பகவான் கிட்ட கடைசியா முடியறத பாருங்க. அதனால ஒரு பக்தின்னு வருது. அது இதுதான் மோட்சத்துக்கு உபாயமா இருக்கணும். மோட்சத்துக்கு உபாயமா இருக்கிறது எதுன்னு இந்த மாதிரி ஒரு பக்திங்கிறது தான். இந்த பிரீத்தி அதிசயமான பக்தி, இது ஞானம்தான், ஞானத்தினுடைய ஒரு நிலைதான் இது. சுவாமி சாதிக்கிறார் உபாய விபாகாதிகாரத்துல, ஏற்கனவே ஞாபகம். உபாயமாகுது ஒரு ஞான விகாச விசேஷம், உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்டார் சுவாமி ஸ்ரீமத் ரகசியத்துல. உபாயன்றதே ஒரு ஞான விகாச விசேஷம் தான். நமக்கு என்னப்பா ஞானம் யாருக்கு இல்லை? பிறந்த குழந்தையிலிருந்து கடைசி நம்ம யோகியத்துல 98-100 வயசு ஒருத்தர் இருக்க, அவருக்கும் ஞானம் இருக்கு, பிறந்த குழந்தைக்கும் ஞானம் இருக்கு. ஆனால் தாரதமியம் தெரியுது. ஆனால் இந்த உபாயத்தை நொட்டிக்கும் பொழுது அந்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னா விகாச விசேஷம். விகாச விசேஷம், அது ஞான விகாச விசேஷம். ஞானம் விகாசிக்கும், மலர்றது. எப்படி மலர்றது அப்படின்னாக்கா, ஒரு பக்குவமான மனோநிலை பக்குவமான மனோநிலை வரணும். அதன் பிறகு நமக்கு வேற கதி இல்லை, எம்பெருமானுடைய திருவடியை தவிர்த்து கதி இல்லை. நான் எப்பந்தா ஏனாய வித்தியதே அப்படின்றது உபனிஷத்து. அதனால வேற மார்க்கம் இல்லை நமக்கு. அனன்ய கதிக்கு நான் இருக்கேன், அனன்யோபாயனா இருக்கேன்னு சரணாகதி விஷயத்தை சொல்றோம். ஆனால் பொதுவாக பார்த்தா அனன்யோபாயம், பக்தியை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால பக்திங்கிறது என்னது அப்படின்னாக்கா, ஒரு பிரீத்தி அதிசயம், உத்கிருஷ்டமான வஸ்துவில ஒரு பிரீத்தி வருதே, அதுதான் இந்த இடத்துல பக்தின்னு சொல்றோம். அது பல ஸ்ருதிகள் நமக்கு அத மாதிரி காமிச்சு கொடுத்திருக்கு. நிறைய ஸ்ருதிகள், வேத வாக்கியங்கள் 1-2 இல்ல, நிறைய வாக்கியங்கள் நமக்கு அத மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போறது. வேதாக வேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்தாத் அப்படின்னு சொல்றோம். புருஷம் மகாந்தம் அகம் வேத,
அதுவும் அவன் எப்படிப்பட்டவன்? ஆதித்ய வர்ணம், திவ்யமங்கல விக்கிரகம், பிரகாசிச்சுட்டு இருக்கான் அவன். அப்படிப்பட்ட திவ்யமங்கல விக்கிரகத்தை வச்சுட்டு அவன் எழுந்துள்ள இருக்கான். அப்படிப்பட்டவனை சேவிக்கணும். அதனால நமக்கு என்ன தெரிகிறது? ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தோட கூடினவனை சேவிச்சாதான் நமக்கு சுரூபம். ஒண்ணுமே இல்லாத பெருமாளை சேவிக்கிறது என்ன பிரயோஜனம்? அதுக்கு சுபாசிரயம் அப்படின்னு பேரு. திவ்யமங்கல விக்கிரகத்திற்கு சுபாசிரயம், சுபாசிரயம்னு பேரு. ஏன் ஆசிரியம்னு என்ன அர்த்தம்? ஆலம்பனம், பிடிப்பு. அதுவும் மங்களகரமான திவ்யமங்கல விக்கிரகம். ஏன்னா பொதுவா லோகத்துல பாக்குறோம், ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை அப்பாவையோ அம்மாவையோ, அம்மாவை தான் இப்பதான் சொல்லியிருந்தோம், அம்மாவையே பிடிச்சு நிற்கும். வயசாக வயசாக அப்பா அம்மா ரெண்டு பேரையும் ஆசிரியச்சு நிற்கும். கொஞ்சம் நல்ல தெம்பு வந்து, நல்ல சக்தி வந்தது, ஞானம் வந்தது, உத்தியோகம் வருது அப்படின்னா அந்த சமயத்துல கொஞ்சம் சுதந்திரமா நிக்க முடியும். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வராதே, அந்த மாதிரி வரவே வராது. அப்ப நமக்கு வேண்டியது அது வந்து சாதாரணமான லௌகிகம். ஐகிக விஷயத்துல இத மாதிரி ஒரு ஆலம்பனம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் இது மோட்ச விஷயம். அதுக்கு பண்ண வேண்டிய உபாயம் இருக்குது. அது எப்படிப்பட்டது? அது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, அதுக்கு இந்த பெருமாளுடைய தெய்வங்கள விக்கிரகத்தை தான் நம்ம ஆலம்பனமா பிடிச்சுக்கணும். சந்தியாவந்தனம் பண்ணச்சு உபஸ்தானம் பண்ணணும், காயத்ரி உபஸ்தானம். உபஸ்தானம் பண்ணும் பொழுது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ரெண்டு கையும் கூப்பிண்டு தலைக்கு மேல ரெண்டு கையும் கூப்பிண்டு பூமியிலேருந்து ஆகாசம் பரியந்தம் நமக்கு எந்த பெருமாளை ரொம்ப பிடிக்குமோ அந்த பெருமாள் வியாபிச்சிருக்கார் ஆகாசத்துல, எல்லாம் வியாபிச்சிருக்க அப்படின்னுட்டு தியானிச்சுக்கணுமா. எந்த பெருமாள் நமக்கு பிடிக்குமோ, நம்ம திரையணையான் தான் நமக்கு வர்றது, இல்ல தேவ பெருமாள், இல்ல ரங்கநாதன், இல்ல அமுதன், ஏதோ ஒரு பெருமாள். ஏன் அப்படின்னாக்க, வெறும் நிராகாரமாக ஆகாரமே இல்லாத, வடிவமே இல்லாத ஒண்ணுத்த பிடிச்சு நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா முடியாது இல்லையா? ஆகையினால ஒரு பக்தி வந்தாதான் எப்படி வரும்னா பிரீதி வருது. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துல எப்படி பக்தி வரும், பிரீதி வரும்? எதுவும் வராதே. நமக்கு மூஞ்ச பாக்குறோம், மூஞ்ச பார்த்தான்னாக்கா அது ஒரே ஒரு விஷயத்துலதான், முகம் நன்னா இருந்தாலும் சரி நன்னா இல்லாட்டாலும் சரி பிரீதி கொட்டும். அது என்னன்னாக்கா, தாயாருக்கு வரக்கூடிய தம் பிள்ளை, தம் பொண்ணு குழந்தை இருக்கே, அந்த குழந்தை கிட்ட வர்ற பாசம், அது கருப்பா இருந்தாலும் சரி, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்றா பாருங்க அவளுக்கு. மற்றபடி நமக்கு எப்படி இருக்கணும்? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அனிதர சாதாரண சுந்தரியா இருக்கணும், நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையன் மன்மதனா இருக்கணும், அப்படி இப்படின்னு தான் ஒரு ஆசை வருது. ஏன்னா இது எல்லாமே வெறும் தோலை பார்த்துட்டு இது பண்றது. அது நிலையானது கிடையாது. எதுவுமே நிலையானது கிடையாது. எது நிலையானது அப்படின்னா ஆத்மஸ்வரூபத்தை பாருங்க. அதே பகவானுக்கு அப்படிப்பட்டது இல்லை இல்லையா? திவ்யமங்கல விக்கிரகம், அது எப்பேற்பட்ட திவ்யமங்கல விக்கிரகம்? பார்த்தாலே நமக்கு கையொப்ப தோன்றது, பெருமாள் என்னமா எழுந்தல்ற அப்படின்னு சேவிக்க தோன்றது. எல்லாரும் திருவேந்திபுரம் சம்பிரோஷணத்துக்கு போயிருந்தோம். பெருமாள் தேவநாதன் அடிவருக்கு மையன் அது சேஷ வாகனத்துல எழுந்துள்ளினர். சம்பிரோஷணத்தன்னைக்கு நிறைய மாலைகள் அத்தனையும் சாத்துண்டு தொண்ட மண்டல வேதியர் வாழவே தூய தென்மலை வல்லவர் வாழவே சுவாமி சாட்சியார். அந்த மாதிரி அங்க அத்தனை வேதியர்கள். இந்த பக்கம் தூய தென்மலை, இங்க 70-80 பேர், அங்க 100 பேர் வேதத்துல கணீர்னு பஞ்சாதியும் கணீர்னு இதுவும் பிரபந்த கோஷமும். அதுவும் அந்த திரேந்திர கோஷம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவ சொல்ற விதம் வேற எந்த ஊர்லயும் இல்லாத ஒரு தனியே ஆகும். அது தனி, அது அர்த்தானுசந்தானம்னு அர்த்தம். அதை கேட்டு வரைச்ச பெருமாள் அழக ரசிக்கிறதா, இந்த வேத கோஷத்தை ரசிக்கிறதா, இந்த அருளி செயலை ரசிக்கிறதா, சிவவைஷ்ணவான சேவிக்கிறவன் அதை ரசிக்கிறதா, வான வேடிக்கையை ரசிக்கிறதா என்னன்னு தெரியல. அவ்வளவு ஆனந்தமா இருந்தது. வேத வழியும் பிள்ளைக்குழா விளையாட்டுடையும் வரா திருப்பேரியில் சேர்வன் நானே அப்படிங்கிற நம்மாழ்வார் அந்த மாதிரி எழுந்து பெருமாள். ஆனந்தமா இருந்தது பார்க்கச்சு. எல்லாரும் கைகூப்பி சேவிச்சுட்டு இருக்கோம். இல்ல அந்த அன்னைக்கு கணக்க அவ கண்ணோட ஜலம் வரலன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஒண்ணுமே அவளுக்கு உரைக்கல. அவளுக்கு நாஸ்திகால் தான் அவ.
நம்மாழ்வாதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டார், எல்லாத்தையும் 3ஆம் பத்திரம் சொல்லிட்டு பாரு. அந்த மாதிரி சேவிங்கோ, அப்படியே கண்ணுல நீர் கொட்டணமா பெருமாளை சேவிக்க என்ன ஆனந்த பாஷ்பம், அவ்வளவு நல்லா இருக்குது. அதனால திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்க சேவிக்க அந்த பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை எல்லாம் அனுபவிக்கிறோம் பாருங்க. அந்த திவ்யமங்கல விக்கிரகம் இருந்தாதான் அந்த கல்யாண குணம் அனுபவிக்க முடியும். பெருமானுடைய திருக்கண்களை சேவிக்கிறவன் தாச சத்தியன், அடியவர்க்கு மெய்யன். ஒவ்வொரு ஊர்லயும் என்னென்ன விசேஷம் பாருங்க. எனக்கு இது உபன்யாசமா தான் போயிட்டு இருக்குது, சொல்லாம இருக்க முடியல. திருநெல்வேலியூர்ல பெருமாளை சேவிச்சுட்டு தாயார் சந்தைக்கு போனேன். அங்க இருந்து அவ சொன்னா, அர்ச்சகருக்கு சேவை பண்ணி வைக்கிறாரு எனக்கு, சுவாமி தாயாரை சேவிச்சுப்போம். இந்த தாயார் திருநாமம் என்ன தெரியுமா? என்ன பெத்த தாயார் அப்படின்னு திருநாமம். என்னை பெத்த தாயார்னு அவளுக்கு திருநாமம்னா அதை கேட்டுச்சு என்ன ஆனந்தமா இருந்தது தெரியுமா? காஞ்சிபுரத்துக்கு வந்தா ஏதோ தயாரி பெருமாளை சேவிச்சாக்கா சொன்ன வண்ணம் செய்தவர்கள்னா பெருமாள். அவருக்கு என்ன பேரு? வேகாசேத்துன்னு தான் அவருக்கு பேரு. அதாவது வேகவதி நதிக்கு அணை, அதுதான் அவருக்கு பேரு. ஆனால் திருமஷி சொன்னார், அதுல பாய சுருட்டின்னு வாங்கின பையனாக பாய சுருட்டின்னு கிளம்பிட்டாரு பெருமாள். அந்த ராஜ்யத்துல ஐஸ்வர்யம்லாம் போயிடுத்து. அவன் காலில் வந்து விழுந்தான் ராஜா. உடனே பெருமாள் திருப்பி போய் படுத்துக்க போனார். சொன்ன வண்ணம் கேட்ட பெருமாள், செய்த அருளின பெருமாள். பாகவதால் சொன்னாக்கா அதை சிறமேற்கொண்டு அவன் பண்றானா, என்ன அழகது. அத மாதிரி அந்த பெருமாள் சொன்னவர்களும் செய்த பெருமாள் பேரு. அதே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போய் பாருங்க, வடபெருன் கோயிலுடைய சன்னதியில கொஞ்சம் படிக்கட்டு ஏறி போய் சேவிக்கணும். சொத வடிவில் ஏற்றிருக்க பெருமாள். அந்த பெருமானுக்கு அழைத்து வாழ வைக்கும் பெருமாள்னு பேரு. அதான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். ஆனா எத்தனை வாட்டி சொன்னாலும் சரி லைக்க முடியல, அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அப்படி ஒரு பெருமானுடைய திருக்கண்களும் பெருமானுடைய திருப்படி சேவையும் பெருமானுடைய அந்த அவயவ சோபை, அது மாதிரி சமுதாய சோபை, அதெல்லாம் சேவிக்க சேவிக்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அப்படிப்பட்ட பெருமாளெல்லாம் நம்ம பிடிச்சுக்கிறோமோ இல்லையோ. அதனால திவ்யமங்கல விக்கிரகத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு சேவிக்கிறதுன்றது சாமானியம் இல்லை. அந்த நாள் அந்த அப்படிப்பட்ட வஸ்துவில பிரீதி உண்டாகணும். அதனால இது ஸ்ருதிகள் பல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு. பல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போகச்ச அதை விட்டுட்டு வெறும் நிராகாரமான ஒரு வஸ்து அதுல போய் பக்தி உண்டாகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால வெறும் ஞானம் வந்தா போகும் அதுவே மோட்சம்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் இதர மத கண்டனம் பின்னாடி கண்டிக்க போற இதர மத கண்டனம்லாம் வருது இப்போ. ஏன்னாக்க வெறும் ஞானம் தான் உபாயம், வாக்கியார்த்த ஞானம் வண்டியே போரும் அப்படின்னு சில பேர் சொல்றாளே. அது மாதிரிலாம் சொன்னாக்க அப்போ என்ன பக்தி உண்டாகும்? சுவாமி சொல்ற பாஷ்யக்காரர் மகா சித்தாந்தத்துல ஆரம்பிக்க தேவை. பெருமாள் நிர்குணம், அவனுக்கு சேஷ்டையே கிடையாது, பிரவൃத்தியே கிடையாது, குணமே கிடையாது, நிர்விகாரன். நாங்க நிர்விகாரன் வச்சுக்கிறோம், ஆனா நிர்குணம்னு சொல்லாமா? அவனுக்கு அது இல்லை இது இல்லை எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அது யார் சொல்லுவா தெரியுமா அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்ற. பரமபுருஷ வரணீயதா ஹேது பூத விசேஷ குண விரகினோம் அப்படின்னு சொல்லிக்கிற பெருமாளை வரிக்கணும். அதுக்கு வரிக்கணும்னு வச்சுக்கோங்க, விசேஷமான ஒரு குணம் இருக்குதான். அந்த என்ன குணம் அது அப்படின்னாக்க இந்த பக்தி ரூபமான பிரீத்தி ரூபமான ஒரு குணம். அது யாருக்கு இல்லையோ அவதான் சொல்லுவா, அவதான் இத மாதிரிலாம் பேசுவா. அப்படிப்பட்டவருடைய தத்துவங்களை ஆதரிக்காதீங்கோ. தத்துவ வித்பிகி அனாதரணீயம் அப்படின்னு சாதிக்கிறார் பாஷ்யக்காரர். தத்துவ வித்பிகி அனாதரணீயம் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால இந்த மாதிரி வெறும் ஞானம் வேண்டிய உபாயம் சொல்லக்கூடாது. அதனாலதான் உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னு சாதிக்கிறார் பாஷ்யக்காரர். அதனால இந்த ஸ்லோகத்துல சாதிக்கப்படுறது இதான், பக்தி தான் உபாயம். அது ஞான ரூபமா இருக்கும், அந்த ஞானம் கூட பிரீதி ரூபமா இருக்கும். அதெல்லாம் நாங்க ஏதோ சொல்றதா நினைச்சுக்கோம். ஆனா
அது உபனிஷத் வாக்கியங்கள்லாம் சொல்லி கொடுக்கறது. அதனால எதுவுமே இது இல்ல அப்படின்லாம் இங்க சாதிக்க போற. இன்னும் நிறைய இருக்கு. என்னவோ கொஞ்சம் இது டென்ஷனா ஆயிடுத்து, சென்சிட்டிவ் ஆயிடுவே, க்ஷமிக்கணும். அது யாரும் சொல்ல முடியல இப்போ. கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராய நமः.